ஸோ அதிகமாக கோவப்பட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? மற்றவங்க மாதிரி ஓவராக கோவப்பட்டா பிபி வரும், உடம்புக்கு இப்படி ஆகும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சொல்லவும் போகிறது கிடையாது. ஸோ ஓவராக கோவப்பட்டீங்க என்னன்னா நம்மளுடைய மரியாதை குறையும். எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கோவப்படும் போது என்ன ஆகும்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஓகே ஃபைன், ஒரு தடவை 2 தடவை கேட்பாங்க. அதே நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கோவத்தால் சாத்திக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு ஓகே நம்ம மேலே இருக்க பாசத்தினால எல்லாமே செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஆனால் கூடவே வெறுப்பும் ஏறிக்கிட்டே வரும். ஸோ அது ப்ரொலாங் ஆகிட்டே வந்துட்டுருங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு ரொம்பவே அதிகமாகிட்டு, என்னடா அவன் எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டு தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிற வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாயிடும். உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே கம்மியாயிடும். ப்ளஸ் அதுக்கப்புறம் எது சொன்னாலும் கதை தான் ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வெறுப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உங்களை நீங்களே தள்ளிக்காதீங்க. எப்பவுமே எப்போ கோவப்படணும் அப்போ கோவப்பட்டாதான் அந்த கோவத்துக்கான மதிப்பு. எல்லா இடத்துலையும் கோவப்பட்டோன்னா அந்த கோவத்துக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும், உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால மற்றவங்க பண்ணுற அதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க.